இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இங்கே கூடியிருக்கிற இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்திலே நம்முடைய முன்னோர்கள் துயில் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நபர்கள் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர், சகோதர சகோதரிகள் இங்கே இறைவனில் இளைப்பாற்றியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், இந்த இடத்திற்கு நாமும் வருவோம் என்ற அந்த செய்தியை தான். எனவே தகுந்த முறையிலே நம்மை தயாரித்துக் கொள்ளவும், இறைவனிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிற இந்த ஆன்மாக்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த பேச்சினை பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனை வருகின்ற நம்முடைய ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக ஜெபிக்கவும் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய ஊரில் வாழ்ந்து உழைத்து மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே உழைத்து மரித்த ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். உழைத்து மரித்த வேதியர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலிருந்து உருவான குருக்கள், அருள் சகோதரிகள், அவர்களில் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையின் ஈடேற்றத்திற்கு உதவுகின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாம் சிறப்பாய் இணைந்திடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கம். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இறந்த உமடியார்கள் உமது இரக்கத்தால் நிலையான பேச்சின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். உலகிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார்.
கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதான் நடுவே தீப்பறி போல பறந்து சுடர் வீசுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆமை பாதாளங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும். எனது விண்ணப்பத்தின் பேரொளியை உமது செவி தந்து கேட்டருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் கூரைகளை பாராட்டுவீராகில். உமக்கு முன்னிலை நிற்க இயல்பவன் யார்? ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உள்ளதா? பயபக்தியுடனே பணி புரிவோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவரது மொழிகளை நம்பினேன். உதய காலத்தை எதிர்நோக்கும் சாம கவலை வீட என் ஆன்மா ஆவலாய் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது. அவரிடம் மீட்பும் ஏராளம். பாவ அக்கிரமங்கள் அனைத்திலும் இருந்து இஸ்ராயேலை அவரே மீட்டருள்வார். சுவாமி பாதாளங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும். எனது விண்ணப்பத்தின் பேரொளியை உமது செவி கண்டு கேட்டருளும். சுவாமி பாதாளங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும். எனது இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆதலால் கடவுள் நம் மீது வைத்த அன்பினால் தம் ஒரே மகனை இம்மனு குலத்திற்கு பாவத்திற்காய் சிலுவையில் மறிக்க திருவுளம் கொண்டு அதை நிறைவேற்றினார். அவர் தம் திரு ரத்தத்தால் நம்மை மீட்டுள்ளார். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இவ்வுலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. எனவே மீட்பை பெற்ற நாம் அனைவரும் பாவத்தை விட்டு விலகி மீட்பை கொணர்ந்த இயேசுவை அன்பு செய்து வாழ வாசகத்தை கேட்போம், மனம் மாறுவோம். இரண்டாம் வாசகம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல்
ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 5-11 வரை. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளா இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றும். நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புருவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றும். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ்ந்து நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறை மகன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இறப்பு என்றாலே எல்லோருக்கும் ஒரு சோகமான ஒரு நினைவை ஏற்படுத்துவது உண்டு. ஏனென்றால் நம்மோடு வாழ்ந்து நம்முடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து அனைத்திலும் நம்மோடு இருந்து திடீரென்று நம்மை விட்டு பிரிகிற பொழுது அந்த இறப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைதான். நாமும் இறப்பை விரும்புவதில்லை. ஆனால் நம்மால் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்கவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய படைப்பு இந்த உலகோடு முடிவடைந்து போவதும் இல்லை. மாறாக நம்முடைய இறுதி இலக்கு எதுவென்றால் இறைவனோடு ஒன்றிணைவதே இறுதி இலக்காக இருக்கிறது. எனவே அந்த இறுதி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் நமக்கு முன்பாக நம்மை விட்டு அந்த இலக்கை எட்டி இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக ஜெபிக்க, அந்த இலக்கை எட்டுவதற்காக தங்களுடைய பாவ பரிகாரத்திலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனையுற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நாம் இந்த நாளிலே ஒன்றாக கூடியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரே நாளில் நம்முடைய வேண்டுதல் முடிவடைந்து போவதில்லை. இந்த ஒரு நாளில் நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவோடு இவர்களை நாம் மறந்து போவதில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் நம்முடைய நினைவில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த இறப்பை நாம் நினைவில் கொண்டே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. எனவேதான் திரு அவை திரு வழிபாடுகளிலே பல முக்கியமான விழாக்களை கொண்டாடுகின்ற அந்த ஒரு நிலையில் இந்த இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக கொண்டாடப்படுகின்ற இந்த நினைவு கொண்டாட்டத்தை மிகவும் முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்றாக உட்படுத்தி இருக்கிறது என்றும் கூட சொல்லலாம். ஏனென்றால் இது நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்டது, இது நம்முடைய மீட்பு சம்பந்தப்பட்டது, இது நம்முடைய முன்னோர்களினுடைய ஈடேற்றத்துக்கு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதோடு ஒப்புமைப்படுத்தி ஒரு சிறிய நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் அந்த ஊரை விட்டு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், 3 சகோதரர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய பெற்றோரை நினைவு கூர்வதற்காக இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அவர்கள் ஊருக்கு வருகின்ற பழக்கம் உண்டு. அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் தங்களுடைய வீட்டின் வாயிலுக்கு முன்பாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதை சுற்றி அமைதியாக அமர்ந்திருப்பார்களாம். அப்படி வருடா வருடம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை பார்த்த அருகில் இருந்த வீட்டார்கள் அவர்களிடம் கேட்டார்கள், எதற்காக வாயிலின் முன்பாக நீங்கள் விளக்கை ஏற்றி வைத்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? விளக்கை ஏற்றி வீடுகளுக்குள் வைக்கலாம், ஆனால் வீட்டு வாசலிலே எதற்காக இந்த விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த சகோதரர்கள் 3வரும் சொன்னது, இது எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என்ன? ஒவ்வொரு நாளும் விளக்கை ஏற்றி வாசலிலே வைக்க வேண்டும். அது அந்த தெருவில் வருகிற போகிற மக்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று சிறுவயது முதலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் 2ஆம் தேதி தங்களுடைய பெற்றோரினுடைய நினைவாக அந்த வீட்டின் முன்பாக அந்த விளக்கினை அவர்கள் ஏற்றுகிறார்கள். ஏற்றியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்னது என்னவென்றால், இந்த விளக்கை ஏற்ற கற்றுக் கொடுத்த எங்களுடைய பெற்றோர் ஈடேற்றம் பெற்றுவிட்டனர், வீடு சென்று விட்டனர், அதாவது விண்ணுலகம் சென்று விட்டனர். நாங்கள் அவர்களின் நினைவாக இந்த விளக்கை ஏற்றுகிற பொழுதெல்லாம் நாங்களும் அந்த வீடு செல்ல எங்களுக்கு அவர்களுடைய நினைவு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நினைவலைகளுக்கும் சக்தி உண்டு, நினைவலைகளுக்கும் சக்தி உண்டு. இதோ இந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரின் நினைவலைகளுக்கும் சக்தி உண்டு.
அந்த நினைவலைகள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய உறவுகள். அவர்கள் விட்டு சென்ற அந்த நினைவலைகளுக்கு சக்தி இருக்கிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த நினைவை நாம் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அந்த நினைவுக்கு எவ்வாறு சக்தி இருக்கிறதோ அதே போல இங்கே அமைதியில் துயில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் சக்தி உண்டு. அந்த நினைவலைகள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், மாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் என்றால், இதோ இந்த இடம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமானது. வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த இடத்திற்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த கல்லறை தோட்டத்தை கடந்து செல்லுகிற பொழுதும், இந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆன்மாக்களை வந்து சந்திக்கின்ற பொழுதும் நமக்கு வரவேண்டிய நினைவு என்னவென்றால், நானும் ஒரு நாள் இந்த இடத்திற்கு வருவேன், நானும் ஒரு நாள் நினைவாக மாறுவேன், நானும் என்னுடைய குடும்பத்தினுடைய நினைவாக மாறுவேன் என்ற அந்த எண்ணத்தை நாம் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெறும், நம்முடைய வாழ்வு ஒளிமயமானதாக மாறும். அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறப்பை ஏற்றுக்கொள்ளாத நாம் எல்லோருமே இறப்புக்கு உட்பட்டவர்கள். இறப்பை விரும்பாத நாம் எல்லோருமே இறப்புக்கு உட்பட்டவர்கள் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு வளர்க்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்மோடு வாழ்ந்த இறந்த இவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லறைகளிலும் ஒளி ஏற்றப்பட்டிருக்கின்றன. ஏற்றப்பட்டிருக்கிற ஒளி அந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர்களினுடைய ஆன்மாக்களினுடைய நினைவை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் என்ன பண்புகளை விட்டு சென்றார்கள் என்ற நினைவை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஏற்றப்படுகின்ற ஒளி, அந்த ஒளிக்கு எவ்வாறு சக்தி இருக்கிறதோ, இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த நினைவின் சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதை உணராத பொழுதுதான் இந்த இடம் வெற்றிடமாக மாறி போய்விடும். இந்த நினைவு நம்மிடத்திலே இல்லை என்றால் இந்த இடம் வெற்றிடம், எதற்கும் பயன்படாத ஒரு இடமாக இது மாறி போய்விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உடையவர்கள். எனவேதான் நாம் அவர்களை இங்கே அடக்கம் செய்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையாளர்களினுடைய நினைவலைகள் இங்கே ஏற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மெழுகுதிரிகளின் வழியாக நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் பதியப்பட வேண்டும். அப்படி பதிகின்ற பொழுதுதான் இந்த இடம் புனிதமான இடமாக மாறும். இல்லை என்றால் இது வெற்றிடம், இது வெற்றிடம், இது வெற்றிடமாக மாறி போய்விடும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதமான இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள் என்னவென்றால், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நினைவலைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்துக் கொள்ள இறைவன் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய நினைவலைகளை நினைத்துக் கொள்ள இறைவன் நமக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனையுறுகின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களும் இறைவனின் நினைவலைகளோடு இணைந்து சென்றிட இந்த ஜெபங்கள், நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி அனைத்துமே உறுதுணையாக இருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மதத்திலும் இல்லாத மிக அருமையான சிந்தனைகளை, இறப்புக்குரிய சிந்தனைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார், திரு அவை நமக்கு தந்திருக்கிறது. எனவேதான் இந்த இறந்த நம்பிக்கையாளர்களினுடைய நினைவை நாம் போற்றி புகழ்ந்து ஒரே குடும்பமாக கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நினைவலைகள், இவர்களுடைய நினைவலைகள் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய ஊரையும் நம்முடைய இல்லங்களையும் தாக்க வேண்டும். அப்படி தாக்குகின்ற பொழுதுதான் நமக்கும் ஒரு நாள் இந்த நினைவலைகளோடு இணைகின்ற அந்த சக்தி கிடைக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு ஒன்று கூடி இருக்கிறோம். நம்முடைய இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களை இறைவனோடு ஒன்றர கலக்க, அவர்களுக்காக ஜெபிக்க ஒன்று கூடி இருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே
நமக்காகவும் ஜெபிப்போம். ஒரு நாள் இந்த நினைவலைகளோடு நானும் சேர்வேன். சேர்ந்த பின் என்னுடைய நினைவலைகளை எனக்கு பின் வருகின்ற சந்ததியினருக்கு தருவேன் என்ற அந்த நம்பிக்கையை நாம் இப்பொழுது வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி வளர்க்கின்ற பொழுதுதான் இந்த விழா, இந்த கொண்டாட்டம் உண்மையானதாக மாறும். எனவே அந்த உண்மையானதாக மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய நினைவலைகளோடு இறந்த நம்முடைய ஆன்மாக்களின் நினைவலைகளை ஒன்று சேர்ப்போம். அதோடு நம்முடைய நினைவலைகளையும் ஒன்று சேர்க்க இறைவனின் அருளை தொடர்ந்து இந்த பலி வழியாக இறைஞ்சுவோம். ஆமென்.